அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கணித்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ். மார்க்கத்துடைய செய்திகளை சிறுக சிறுக உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்து மார்க்கத்துடைய ஒரு வழிகாட்டல் நிகழ்ச்சியாக தொடராக நாம் இந்த நிகழ்ச்சியை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் இயற்கையான மார்க்கத்தில் பிறக்கின்றன. ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் தான் இந்த குழந்தையுடைய எண்ணங்களை திசை மாற்றுகின்றார்கள் என்ற அடிப்படையில் பின்வருமாறு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு செய்தியை நமது சிந்தனைக்கு முன்வைக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள், மாமின் மௌலிதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரதி. எல்லா குழந்தைகளும் இயற்கை மார்க்கத்தில் பிறக்கின்றன. அபவாஹு, அவருடைய பெற்றோர்கள் யுஹவ்விதானிகி வயு நஸ்ஸிரானிகி வயு ஷர்ரிகானிகி, அவர்களை கிறிஸ்தவர்களாகவோ அல்லது யூதர்களாகவோ அல்லது இணை வைக்கக்கூடிய அடியார்களாகவோ மாற்றக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் என்ற அடிப்படையில் முஸ்லிமில் 5167வது ஹதீஸ் இலக்கத்திலும் புகாரியில் 1384வது ஹதீஸ் இலக்கத்தில் கவனிக்கலாம். அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க, பிள்ளைகளை பொறுத்தவரை நாம் எந்த பக்கம் வளைக்கின்றோமோ அந்த பக்கம் வளைவார்கள். ஆனால் அவர்கள் இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கின்றார்கள், தூய்மையான மார்க்கத்தில் பிறக்கின்றார்கள். அந்த பெற்றோர் என்ன செய்கின்றார்கள், எவ்வழியில் அவர்களை அழைத்து செல்கின்றார்களோ அந்த வழியில் செல்லக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இதில் முக்கியமான தகவல் என்னென்னு சொன்னால், எல்லோரு வீட்டிலும் பிள்ளைகள் இருக்கின்றார்கள், குழந்தைகள் வளர்ந்து வருகின்றார்கள். அப்போ இந்த குழந்தைகளை எப்படி சரி செய்வது? அந்த அல்லாஹ்வுடைய உதவியினால் பெற்றோருடைய கையில் அல்லாஹ் ஒப்படைக்கிறான். நீங்கள் எந்த அடிப்படையில் எந்த அமைப்பில் இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கின்றீர்களோ அதே அமைப்பில் தான் வருவார்கள். அது மார்க்க ரீதியாக இருந்தாலும் சரி, மார்க்கத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி, நாம் எந்த நோக்கத்தில் எந்த அடிப்படையில் என்ன விஷயங்களை கொடுத்து நாம் அவர்களை ஊட்டி வளர்த்தெடுக்கின்றோமோ அப்படித்தான் உருவாவார்கள் என்பதைத்தான் அந்த ஹதீஸின் ஊடாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையில் நமது பிள்ளைகளை பாதுகாக்க என்று சொன்னால் நாம் ஆரம்பத்தில் இருந்து, அடிப்படையில் இருந்து, சிறிய பருவத்தில் இருந்து மார்க்கத்துடைய நிறைய தகவல்களை, நிறைய செய்திகளை தொடராக கொடுக்கக்கூடிய நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். மார்க்கத்தின் அடிப்படையில் இஸ்லாம் எப்படியெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு வழிகாட்டுகின்றதோ அந்த அடிப்படையில் பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள், பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை சரியாக கையாள்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வளர்ந்து இளைஞராக இருக்கக்கூடிய நேரத்தில், வளர்ந்த யுவதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் மார்க்கத்தில் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். எனவே பெற்றோர்களே, நீங்கள் என்ன செய்யுங்கள், வளர்ந்து வரக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு அடிப்படையிலிருந்து, சின்ன பிள்ளையிலிருந்து இஸ்லாம் என்னென்ன விஷயங்களை பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்க சொல்கின்றதோ அதையெல்லாம் கொடுத்து வளர்த்து வாருங்கள். அல்லாஹ்வுடைய உதவியினால் அந்த பிள்ளைகள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக, அல்லாஹ்வுடைய விஷயங்களை சரியாக செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருவாவார்கள். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடனில்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னலாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் அளிக்க செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.